Hello everyone, welcome to Engine EduTech. ஸோ இன்னைக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து நம்ம ஜாகிரபியில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா வந்து வல்கேனோ அண்ட் வல்கானிக் லேண்ட் ஃபார்ம்ஸ் வந்து பார்க்க போகிறோம். ஓகேங்களா? ஸோ லாஸ்ட் 2 கிளாஸ் என்னெல்லாம் பார்த்தோம் அப்படின்னா வந்து இன்டீரியர் ஆஃப் எர்த், அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து சோலார் சிஸ்டம் வந்து ஃபர்ஸ்ட் கிளாஸ்ல பார்த்தோம். ஓகேங்களா? ஸோ அதோட லிங்க்ஸ் எல்லாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து இந்த வீடியோ பார்க்கும்போது ஸோ நம்ம சேனல்ல வந்து பார்த்தீங்கன்னா பிளேலிஸ்ட்ல ஜாகிரபின்னு ஒரு பிளேலிஸ்ட் இருக்கும். அதுல வந்து பார்த்தீங்கன்னா மற்ற வீடியோஸ் இருக்கும். ஓகேங்களா? ஸோ ஃபர்தரா வந்து இதே மாதிரி வந்து ஒவ்வொரு டாபிக்ஸை நம்ம தனித்தனியாக பார்க்க போகிறோம். எல்லாமே வந்து 20 to 25 மினிட்ஸ் வீடியோஸாக இருக்கும். ஓகேங்களா? ஸோ இது எல்லாமே ஃப்ரீ கண்டென்ட் தான். ஓகேங்களா? ஸோ ரெகுலராக வீடியோஸ் வந்துட்டே இருக்கும். ஓகேங்களா? சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஸோ அதே மாதிரி இந்த வீடியோட டிஸ்கிரிப்ஷன்ல போனீங்க அப்படின்னா வந்து கீழே வந்து பார்த்தீங்கன்னா டெலகிராம் சேனலுக்கான லிங்க்கும் இன்ஸ்டாகிராம் சேனலுக்கான லிங்க்கும் இருக்கும். ஸோ இந்த டெலகிராம் சேனல் இன்ஸ்டாகிராம் சேனல் ரெண்டுமே ஃபாலோ பண்ணுங்க. டெலகிராம் சேனலில் ரெகுலராக வீடியோ அப்டேட்ஸ், அதே மாதிரி டெய்லி ப்ராக்டிஸ் கொஸ்டின்ஸ் வரும். இன்ஸ்டாகிராமில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா டெய்லி போஸ்ட், கரண்ட் அஃபேர்ஸ், இம்பார்ட்டன்ட் டே ஆஃப் த இயர், அந்த மாதிரி எல்லாம் வரும். ஓகேங்களா? ஸோ ரெகுலரா வந்து இன்ஸ்டாகிராம், டெலகிராம், யூடியூப் ஃபாலோ பண்ணுங்க. ஓகேங்களா? ஓகே. ஸோ வல்கேனோ அண்ட் வல்கானிக் லேண்ட்ஃபார்ம். ஸோ வல்கேனோ அப்படின்னா நம்ம பேசிக்கா எல்லாருக்கும் தெரியும், எரிமலை அப்படின்னு சொல்லுவோம். ஓகேங்களா? ஸோ நம்ம வல்கேனோ அப்படின்னாவே வந்து பாத்தீங்க அப்படின்னா நம்ம மென்டல் இமேஜ்ல என்ன வரும் அப்படின்னா வந்து ஒரு ட்ரையாங்குலர் ஷேப்ல ஒண்ணு போட்டு ஸோ மேல வந்து பாத்தீங்கன்னா இப்படி போட்டு ஒரு புகை வர்ற மாதிரி நம்ம சின்ன வயசுல வரையும், இப்போவும் அதே மாதிரி தான் வரையும். ஓகேங்களா? ஸோ ஆனால் அது மட்டும் கிடையாது. ஓகேங்களா? ஸோ அது வந்து ஒரு டைப் ஆஃப் வல்கேனோ தான். அது போக பல டைப்ஸ் இருக்கு. ஓகேங்களா? ஸோ நம்ம ஸ்கூல்லயோ காலேஜ்லயோ ஏதாவது படிக்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா டைப்ஸ் ஆஃப் வல்கனோஸ் அப்படின்னா வந்து ஆக்டிவ் வல்கனோ, டார்மெண்ட் வல்கனோ, எக்ஸ்டிங்க்ட் வல்கனோன்னு படிப்போம். அது போக வேற டைப்ஸ் என்னன்னா கேல்டரா, சிண்டர் கோன்ஸ், காம்போசிட் வல்கனோஸ் அப்படிங்கிறது இருக்கு. அதே மாதிரி வல்கனோ அப்படின்னா வந்து ஒரு வல்கானிக் லேண்ட்ஃபார்ம் அப்படின்னா வந்து நிலத்துக்கு மேலதான் இருக்கணுங்கிற அவசியம் கிடையாது, நிலத்துக்கு கீழேயும் இருக்கலாம். ஓகேங்களா? ஸோ அதெல்லாம் தான் பார்க்க போறோம். ஓகேங்களா? ஸோ ஃபர்ஸ்ட் வல்கனோ என்ன அப்படின்னா என்ன? ஸோ வல்கனோங்கிற ஒரு பிளேஸ். ஓகேங்களா? ஸோ ஒரு ஸ்ட்ரக்சர் எங்க கேசஸ், ஆஷஸ் இது எல்லாமே வந்து பாத்தீங்க அப்படின்னா இன்டீரியர் ஆஃப் எர்த்ல இருந்து மேல வர்றது. சோ நம்ம இன்டீரியர் ஆஃப் எர்த்தை பத்தி படிக்கும்போது ஆஸ்தனோஸ்பியர், லித்தோஸ்பியர் அதெல்லாமே பார்த்தோம். லித்தோஸ்பியர் வந்து பாத்தீங்கன்னா கிரஸ்ட் அண்ட் அப்பர் போர்ஷன் ஆஃப் தி மேண்டில். அதுல இன்னும் கொஞ்சம் கீழே போனீங்க அப்படின்னா ஆஸ்தனோஸ்பியர் அப்படின்னு ஒரு 400 கிலோமீட்டர்ஸ் வரைக்கும் இருக்கும் அப்படின்னு நம்ம பார்த்துருக்கோம். ஓகேங்களா? ஸோ வல்கனோல பாக்குற எல்லா மேக்மாவுமே வந்து பாத்தீங்கன்னா இந்த ஆஸ்தனோஸ்பியர்ல இருந்து வருது. ஓகேங்களா? ஸோ மேக்மாக்கும் லாவாக்கும் என்ன டிஃபரன்ஸ் அப்படின்னா வந்து உள்ளுக்குள்ள இருந்துச்சுன்னா மேக்மா, வெளியே வந்துச்சுன்னா அது லாவா. ஓகேங்களா? ஸோ ஒரு வல்கானிக் எரப்ஷன்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த மேக்மா வந்து வெளியே வரும். அப்ப அது லாவாவா மாறும். ஸோ இந்த மேக்மா அப்படிங்கிறது என்ன அப்படின்னா வந்து நம்ம பார்த்துருக்கோம் மால்டன் அர்த். ஓகேங்களா? ஸோ இக்னியஸ் ராக்ஸ்னு ஃபர்ஸ்ட் கிளாஸ்ல வந்து நம்ம பார்த்தோம்ல சோலார் சிஸ்டம்ல. ஓகேங்களா? இந்த ராக் சைக்கிள்ல இக்னியஸ் ராக்ஸ், அதை பிரைமரி ராக்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஏன் அப்படின்னா மேக்மா கூல் ஆனதுக்கு அப்புறம் ஃபார்ம் ஆகிறத இக்னியஸ் ராக்ஸ் அப்படின்னு சொல்லுவோம் அப்படின்ட்டு. ஓகேங்களா? ஸோ அதே மாதிரி தான். ஓகேங்களா? ஸோ வந்து பாத்தீங்க அப்படின்னா வந்து அப்பர் மேண்டில் போர்ஷன் இருக்குத நம்ம மேக்மா அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இட் இஸ் நத்திங் பட் த மால்டன் ராக். ஓகேங்களா? ஸோ இது எங்க இருக்கு அப்படின்னா ஆஸ்தனோஸ்பியர்ல இருக்கு. ஆஸ்தனோஸ்பியர் அப்படிங்கறது இன்டீரியர் ஆஃப் எர்த் போன கிளாஸ்ல பார்த்தோம் 400 கிலோமீட்டர்ஸ் பிலோ த சர்ஃபேஸ் ஆஃப் எர்த். ஓகேங்களா? ஸோ ஒன்ஸ் மேல வர ஆரம்பிச்சிச்சு, கிரஸ்டுக்கு வந்துருச்சு அப்படின்னா நம்ம அதை என்னன்னு சொல்லுவோம், லாவா அப்படின்னு சொல்லுவோம். ஓகேங்களா? ஸோ இந்த லாவா வந்து பாத்தீங்கன்னா நம்ம நார்மலா ஒரு வால்கனோவை இமேஜின் பண்ணுவோம், அது மேல வந்து அப்படியே வெடிச்சு செதறும் அப்படிங்கிற மாதிரி பார்ப்போம். பட் அது வந்து ஒரு டைப் ஆஃப் வல்கனோ தான். ஓகேங்களா? பொதுவாகவே வல்கானிக் லாவால சிலிக்கா அதிகமா இருந்துச்சு அப்படின்னா வெடிச்சு செதறும். ஓகேங்களா? அதே இது பசால்ட் அதிகமா இருந்துச்சு அப்படின்னா வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு ஃப்ளோவா இருக்கும். ஓகேங்களா? ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் பைப்ல தண்ணி கம்மியா இருக்கும் போது, ப்ரெஷர் கம்மியா இருக்கும், இப்படி வச்சோம்னா ஜஸ்ட் அப்படியே கொப்பளிச்சு வர மாதிரி இருக்கும், நல்லா பீச்சி அடிக்காதுல்ல. ஸோ அந்த மாதிரி லாவா ஃப்ளோவை பசால்டிக் ஃப்ளோஸ் அப்படின்னு சொல்லுவோம். சிலிக்கா கம்மியா இருக்கும்போது பசால்ட் அதிகமா இருக்கும்போது அந்த மாதிரி ஒரு ஃப்ளோ நமக்கு கிடைக்கும். ஓகேங்களா? ஸோ லாவால எதெல்லாம் இருக்குன்னா லாவா ஃப்ளோஸ் நான் சொன்னேன்ல, அந்த அப்படியே ஸ்லோவா ஃப்ளோ ஆகாது. அப்புறம் பைரோகிளாஸ்டிக் டெப்ரிஸ். பைரோகிளாஸ்டிக் அப்படின்னா வந்து அது பட்டா நெருப்பு பிடிக்கும். ஓகேங்களா? ஸோ விச் இஸ் கேப்பபிள் ஆஃப் எக்ஸ்ப்ளோஷன், வெடிக்கிற தன்மையுடையதை பைரோகிளாஸ்டிக் அப்படின்னு சொல்லுவோம். வல்கானிக் பாம்ஸ், பைரோகிளாஸ்டிக் டெப்ரிஸ், ஆஷ் அண்ட் டஸ்ட் இது எல்லாமே எங்க இருந்து வரும் அப்படின்னா வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு அந்த வெடிக்கிற மாதிரி இருக்குல்ல, சிலிக்கா டாமினண்டா இருக்கிற வால்கனோஸ் அதுலதான் வரும். ஸோ அது போக வேற என்னெல்லாம் அதுல வரும் அப்படின்னா நைட்ரஜன் காம்பவுண்ட், சல்ஃபர் காம்பவுண்ட்ஸ், அதுக்கப்புறம் குளோரின், ஹைட்ரஜன், ஆர்கான். அதுக்கப்புறம் வல்கனோல ஒரு முக்கியமான இன்னொரு கான்ஸ்டிடியூன்ட்னா வாட்டர் வேப்பர். ஓகேங்களா? ஸோ வாட்டர் வேப்பரும் வல்கானிக் அந்த வல்கனோட பை ப்ராடக்ட்ஸ்ல ஒரு முக்கியமான இது. ஓகேங்களா? வல்கனோல இருந்து வெளியே வருது பாத்தீங்களா? ஓகே. ஸோ இதான் பேசிக்கா வல்கனோ. ஸோ வந்து பாத்தீங்க அப்படின்னா வந்து ஸோ உங்களுக்கு நம்ம நார்மலா பாக்குற அந்த மவுண்டன்ல ஒரு வெண்ட், அந்த வெண்ட் வழியா எல்லாம் வெளியே வரும்னு பாத்துருக்கோம்ல. ஸோ அந்த மேக்மா வெளியே வர்றதுக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா வந்து இந்த மேக்மா வந்து உள்ளுக்குள்ள மேக்மா சேம்பரோட கனெக்ட் ஆயிருக்கும்.
இந்த மேக்மா சேம்பர் தான் தொடர்ந்து வந்து உங்களுக்கு மேக்மாவை சப்ளை பண்ணிட்டே இருக்கும் ஓகேங்களா. ஸோ இது வெளியே வரும்போது வந்து பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் வந்து ஆஷ் கிளவுட் வரும். பிகாஸ் எங்க ஸ்மோக் இருந்தாலும் கண்டிப்பா வந்து பாத்தீங்க அப்படின்னா ஸ்மோக், எங்க ஃபயர் இருந்தாலும் கண்டிப்பா வந்து அந்த இடத்துல ஸ்மோக் இருக்குன்னு பார்த்திருக்கோம் ஓகேங்களா. ஸோ ஆஷ் கிளவுட் வரும். அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா அது சில இது ரொம்ப லைட் வெயிட்டா இருக்கிறது மேல போயிடும், சில இது வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு சைட்ல வந்து அப்படியே உருண்டு வரும். அதை அது உருண்டு வரும்போது அங்கங்க செட்டில் ஆயிடும், அதாவது லேயர்ஸ் ஆஃப் ஆஷ், அதுக்கப்புறம் மேக்மா வரும் ஓகேங்களா. ஓகே, ஸோ இதுதான் நம்ம நார்மலா வல்கேனோ அப்படின்னா நம்ம மென்டல் பிக்சர்ல இருக்கிறது ஓகேங்களா. ஓகே, ஸோ அடுத்து வந்து பாத்தீங்கன்னா வல்கேனோட ஆக்டிவிட்டியை பேஸ் பண்ணி ஆக்டிவ், டார்மன்ட், எக்ஸ்டிங்க்ட் அப்படின்னு நம்ம கிளாஸிஃபை பண்ணியிருப்போம். ஆக்டிவ்னா எப்பவுமே ரீசெண்ட் கூட எரப்ட் ஆகிட்டே இருக்கும், தொடர்ச்சியா எரப்ட் ஆகிட்டு இருக்கும். பொதுவா இந்த மாதிரி ஆக்டிவ் வல்கனோஸ் எல்லாம் எங்க இருக்கு அப்படின்னா வந்து பசிபிக் ரிங் ஆஃப் ஃபயர் அப்படின்னு நம்ம சொல்லுவோம் ஓகேங்களா. ஸோ அதாவது பசிபிக் பிளேட்டும் யூரோஷியன் பிளேட்டு அது அந்த மர்ஜ் பண்ற இடத்துல அந்த ஜப்பான் எல்லாம் இருக்கு பாத்தீங்கன்னா, அந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா அதிகமான ஆக்டிவ் வல்கனோஸ் இருக்கு. அதே மாதிரி பாத்தீங்கன்னா மெடிட்டரேனியன் வந்து ஆக்டிவ் வல்கனோஸ் நிறைய இருக்கு ஓகேங்களா. மெடிட்டரேனியன் ரிங் ஆஃப் ஃபயர், லைட் ஹவுஸ் ஆஃப் த மெடிட்டரேனியன் அப்படின்ட்டு ஒரு வல்கனோ சொல்லுவாங்க. ஸோ இது எல்லாமே அங்க ஆக்டிவா தொடர்ந்து வந்து எரப்ட் ஆகிட்டே இருக்கும் ஓகேங்களா. இந்த மாதிரி இருக்கிறது ஆக்டிவ் வல்கனோஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. டார்மண்ட் வல்கனோஸ் அப்படின்னா வந்து அது செத்து போகல, டார்மண்டா இருக்கு, சும்மா தூங்கிட்டு இருக்கு, அதாவது ஸ்லீப்பிங் வல்கனோஸ் அப்படிங்கிற மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்களா. என்னைக்கு வேணாலும் எரப்ட் ஆகலாம், இது வரைக்கும் ரொம்ப நாளா எரப்ட் ஆகாம இருக்கு ஓகேங்களா. பட் எப்ப வேணாலும் எரப்ட் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்கு அப்படின்ட்டு. எக்ஸ்டிங்க்ட் வல்கனோஸ் அப்படின்னா வந்து அதோட முடிஞ்சு போச்சு, இதுக்கப்புறம் எரப்டே ஆகாது அப்படிங்கிற. இந்தியாவில் ஆக்டிவ் வல்கனோஸ் ஏதாவது இருக்கா அப்படின்னா வந்து பாத்தீங்கன்னா பேரன் ஐலண்ட், நிக்கோபார், அந்தமான்ல வந்து பாத்தீங்கன்னா பேரன் ஐலண்ட் இருக்கு, அங்க இந்தியாஸ் ஒன்லி ஆக்டிவ் வல்கனோ இருக்கு ஓகேங்களா. ஓகே, அடுத்து வந்து ஸோ வல்கனோஸ் பேசிக் நேச்சர் ஆஃப் எக்ஸ்ப்ளோஷன் வச்சு எப்படி கிளாஸிஃபை பண்ணுவாங்க அப்படின்னா ஷீல்டு வல்கனோஸ், கேல்டரா வல்கனோஸ் அப்படிங்கிற மாதிரி எல்லாம், காம்போசிட் வல்கனோஸ் அப்படின்லாம் கிளாஸிஃபை பண்ணுவாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் ஷீல்டு வல்கனோஸ் அப்படின்னு என்ன? ஷீல்டு அப்படின்னா வந்து பாத்தீங்கன்னா ஷீல்டு யார் யூஸ் பண்ணுவாங்க? சோல்ஜர்ஸ் யூஸ் பண்ணுவாங்க, கேடயம்னு சொல்லுவோம்ல, அது எந்த மாதிரி இருக்கு? ஸோ இந்த மாதிரி இருக்கும் ஓகேங்களா. ஸோ இப்படி அது ஒரு கேடயம் மாதிரி இருக்கும், இந்த இடத்துல பிடிச்சிருப்பாங்க ஓகேங்களா. ஸோ நம்ம வல்கனோனா வெறும் ட்ரையாங்கிளா தானே பார்த்துருப்போம். எப்படி இந்த ஸ்ட்ரக்சர் வருது அப்படின்னா உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா இந்த வல்கனோ ஃபார்ம் ஆகிறதே வந்து பாத்தீங்க அப்படின்னா வந்து அந்த வல்கானிக் மேக்மா வந்து செட்டில் ஆகி ஃபார்ம் ஆகும் ஓகேங்களா. இப்போ நீங்க வெறும் ரொம்ப லிக்விடா இருந்துச்சு அப்படின்னா வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு வெர்டிகலா செட்டில் ஆகாது, இந்த மாதிரி ட்ரையாங்கிளா இல்லாம இந்த மாதிரி ஃப்ளோவா இருக்கும் ஓகேங்களா. ஸோ ரொம்ப பசால்ட் அதிகமா இருக்கு அப்படின்னா வந்து இந்த மாதிரி ஷீல்டு வல்கனோஸ் ஃபார்ம் ஆகும் ஓகேங்களா. ஸோ ஸோ பசால்ட் ஃப்ளோஸ்ங்கிறது ரொம்ப லென்த்தியா இருக்கும், பட் பசால்டிக் கண்டென்ட் வந்து அதுல அதிகமா இருக்குன்னா இந்த மாதிரி ஷீல்டு வல்கனோஸ் ஃபார்ம் ஆகும் ஓகேங்களா. ஷீல்டு வல்கனோஸ் தான் வந்து பாத்தீங்கன்னா வேர்ல்ட்ல லார்ஜஸ்ட் வல்கனோஸ் ஓகேங்களா. ஸோ ஹவாயன் வல்கனோஸ் வந்து ஒரு ஃபேமஸ் எக்ஸாம்பிள். ஹவாயில இருக்கிற மோஸ்ட் ஆஃப் த வல்கனோஸ் வந்து பாத்தீங்கன்னா ஷீல்டு வல்கனோஸ் ஓகேங்களா. ஸோ தே ஆர் மோஸ்ட்லி மேட் அப் ஆஃப் பசால்ட் ஓகேங்களா. அதே மாதிரி ரொம்ப ஃப்ளூயிடா இருக்கும், ரொம்ப ஃப்ளூயிடா இருக்கிறதுனால வந்து பாத்தீங்கன்னா ஸ்டீப்பா இருக்காது ஓகேங்களா. ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம நார்மலா ஏதாவது ஃபுட் ப்ராடக்ட்ஸ் எடுத்துக்கங்க, ரொம்ப கட்டித்தன்மையா இருந்துச்சு அப்படின்னா வந்து செங்குத்தா இருக்கும் ஓகேங்களா. ஸோ பொங்கி வரும்போது ஓகேங்களா. அதே வந்து வெறும் தண்ணி நீங்க பொங்கி வந்து கீழே சிந்தினாலும் அப்படியே பிளாட்டா ஃப்ளோ ஆகலாம், அவ்வளவுதான் ஓகேங்களா. ஸோ பசால்டிக்கா இருந்துச்சு அப்படின்னா வந்து மோஸ்ட்லி அது ஷீல்டு வல்கனோஸா இருக்கும் ஓகேங்களா. அதே மாதிரி அதோட எக்ஸ்ப்ளோசிவிட்டியும் கம்மியா இருக்கும் ஓகேங்களா. வெடிச்செல்லாம் செதறாது, ரொம்ப ஸ்மூத்தா ஃப்ளோ ஆயிட்டு இருக்கும். எக்ஸ்ப்ளோசிவிட்டி அதிகமா இருக்கணும் அப்படின்னா அது என்ன வல்கனாவா இருக்கும்னா சிலிகேட் கண்டென்ட் அதிகமா இருக்கணும், அப்போ வந்து வெடிச்சு செதற மாதிரி எல்லாம் இருக்கும் ஓகேங்களா. ஸோ அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு இந்த ஷீல்டு வல்கனோஸ் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப வாஸ்டா இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் இந்த மானாலோவா அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா 180 கிலோமீட்டர், ஒரு சிங்கிள் வல்கனோ வந்து பாத்தீங்கன்னா 180 கிலோமீட்டர். இது எங்க இருக்குன்னா ஹவாய். ஸோ இந்த மவுனா அப்படிங்கிற மாதிரி வந்துச்சு அப்படின்னா ஹவாயில மவுண்டன்ங்கிறதுக்கு மவுனா அப்படின்னு யூஸ் பண்ணுவாங்களா. ஸோ ஒருவேளை ப்ரிலிம்ஸ்ல மவுனா அப்படிங்கிற மாதிரி வந்துச்சு அப்படின்னா டெஃபினட்டா வந்து அது ஹவாய், அந்த பசிபிக் ரீஜன்ல இருக்கிற ஒரு ஐலண்ட், அது ஞாபகம் வச்சுக்கோங்களா. ஸோ ஷீல்டு வல்கனோஸ் ஆப்வியஸா பசால்ட் அதிகமா இருக்கு, பசால்ட் அதிகமா இருந்ததுன்னா ஜென்ட்லி ஸ்லோப்பிங் சைட்ஸ் ஓகேங்களா. சோ இது ஒரு ஷீல்டு வல்கனோ இந்த மாதிரி இருக்கும் ஓகேங்களா, ஒரு ஷீல்டு மாதிரி இருக்கும் ஓகேங்களா. சோ இதே வந்து பாத்தீங்கன்னா இதுல பசால்ட் பதிலா சிலிக்கா அதிகமா இருந்துச்சு அப்படின்னா இந்த ஸ்லோப்ஸ் இருக்கு பாத்தீங்கன்னா அது ஜென்ட்லி ஸ்லோப்பிங்கா இருக்காது, ஸ்டீப் ஸ்லோப்ஸா இருக்கும் ஓகேங்களா. அது ஜென்ட்லி ஸ்லோப்பிங் இல்லாம ஸ்டீப் ஸ்லோப்ஸா இருக்கும் ஓகேங்களா. அடுத்து காம்போசிட் வல்கனோஸ் ஓகேங்களா. சோ இந்த காம்போசிட் வல்கனோஸ் பசால்டிக் வல்கனோஸ் அப்படியே ஆப்போசிட் ஓகேங்களா. சோ மோர் விஷியஸ் லாவா ஓகேங்களா, ஆஃபன் எக்ஸ்ப்ளோசிவா இருக்கும். நம்ம ஷீல்டு வல்கனோஸ் எப்படி பார்த்தோம், லெஸ் எக்ஸ்ப்ளோசிவ் அப்படின்னு பார்த்தா, மோர் ஃப்ளூயிட் லாவா அப்படின்னு பார்த்தா, இங்க வந்து விஸ்காசிட்டி வந்து அதிகமா இருக்கும் ஓகேங்களா. ஸோ விஸ்காசிட்டினா பேசிக்கா தேன் வாட்டர் ரெண்டே எடுத்தோம்னா எதுக்கு விஸ்காசிட்டி அதிகம்னா தேனுக்கு வந்து விஸ்காசிட்டி அதிகம் ஓகேங்களா. அதே மாதிரி இது கெட்டித்தன்மை வந்து அதிகமா இருக்கும் ஓகேங்களா. ஸோ லாவாவோட சேர்ந்து இது நிறைய பைரோகிளாஸ்டிக் மெட்டீரியலும் ஆஷும் கொடுக்கும். ஸோ பைரோகிளாஸ்டிக் மெட்டீரியல் அப்படின்னா பேசிக்கா பாம்ஸ் மாதிரி ஓகேங்களா. ஸோ வந்து விழுந்துச்சு அப்படின்னா வெடிச்சிடும் ஓகேங்களா. ஸோ பைரோ அப்படின்னா ஃபயர் ஓகேங்களா. ஸோ ஃபயர் அந்த எரிமலை வெடிக்குமா அந்த நெருப்பு பால்ஸ் மாதிரி வந்து விழுகுனா அதெல்லாம் பைரோகிளாஸ்டிக் மெட்டீரியல் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ அது கூட கான்டாக்ட்ல எது வந்தாலும் அது தீ பிடிச்சிடும் ஓகேங்களா. ஓகே, ஸோ அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா இந்த மெட்டீரியல் எங்க அக்யூமுலேட் ஆகும் அப்படின்னா விசினிட்டி ஆஃப் த வெண்ட். விசினிட்டி ஆஃப் த வெண்ட், வெண்ட்னா ஓப்பனிங், அந்த ஓப்பனிங்க்கு பக்கத்துல அக்யூமுலேட் ஆக ஆரம்பிக்கும்.
ஓகேங்களா. ஸோ அதுக்கப்புறம் அடுத்தடுத்து நிறைய லேயர்ஸ் ஃபார்ம் ஆகும், ஃபார்மேஷன் ஆஃப் லேயர்ஸ். ஸோ இதனால வந்து பார்த்தீங்கன்னா இந்த காம்போசிட் வால்கனோஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா பல லேயர், பல அடுக்குகள் இருக்கும். ஸோ ஒவ்வொரு எக்ஸ்ப்ளோஷன்லயும் ஒவ்வொரு அடுக்கு ஃபார்ம் ஆகும். சம்டைம்ஸ் வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த வென்டில்ல இருந்து சைட்ல ஓப்பனிங் வந்து அங்கேயும் வந்து சைட் வென்ஸ் எல்லாம் ஃபார்ம் ஆகும். ஸோ இதை நம்ம காம்போசிட் வால்கனோஸ் சொல்றோம். இதுல வந்து ஆஷ் கிளவுட் இருக்கும். அதே மாதிரி எக்ஸ்ப்ளோசிவிட்டி, வெடிக்கும் தன்மை வந்து அதிகமா இருக்கும், வெடிச்சு செதறும். ஓகேங்களா. ஸோ மோஸ்ட்லி வந்து பாத்தீங்கன்னா ஜப்பான், அதே மாதிரி இந்தோனேஷியா இருக்கிறது எல்லாமே பாத்தீங்கன்னா இந்த காம்போசிட் வால்கனோஸ் அதிகமா இருக்குங்களா. அடுத்து கேல்டராஸ். ஸோ இப்போ இந்த வால்கனோ வெடிக்கும் போது நம்ம நார்மலா வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு கோன் போட்டு இதுல இருந்து வெடிக்குது அப்படிமோ. ஓகேங்களா. பட் வெடிக்கும் போது இந்த எக்ஸ்ப்ளோசிவிட்டி ரொம்ப அதிகமா இருக்குன்னா இந்த மேல் டாப்பை வந்து அதோட சேர்த்து தூக்கிடும். ஓகேங்களா. ஸோ அந்த அளவுக்கு வந்து அது எக்ஸ்ப்ளோசிவிட்டி அதிகமா இருக்குங்களா. they are so explosive that they tend to collapse on themselves. அதுவே வந்து பாத்தீங்கன்னா தூக்கி கொலாப்ஸ் ஆயிடும். ஓகேங்களா. ஸோ இந்த இப்போ கொலாப்ஸ் ஆச்சு அப்படின்னா இந்த இடத்துல ஒரு டிப்ரெஷன் மாதிரி ஃபார்ம் ஆகுமா, இந்த டிப்ரெஷனை தான் நம்ம கேல்டராஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேங்களா. ஸோ கேல்டராஸ் ஆர் த மோஸ்ட் எக்ஸ்ப்ளோசிவ் வால்கனோஸ். ஓகேங்களா. ஸோ மோஸ்ட் லார்ஜஸ்ட் அப்படின்னா வந்து பாத்தீங்கன்னா ஷீல்டு வால்கனோஸ், மோஸ்ட் எக்ஸ்ப்ளோசிவ் அப்படின்னா கேல்டராஸ். எந்த அளவுக்கு எக்ஸ்ப்ளோசிவ்னா அந்த டாப்பையே தூக்கிட்டு போற அளவுக்கு எக்ஸ்ப்ளோசிவா இருக்கும். ஓகேங்களா. சோ இந்த தூக்குனதுக்கு அப்புறம் அந்த டிப்ரெஷன் இருக்கு பாத்தீங்களா, அந்த டிப்ரெஷனை தான் நம்ம கேல்டராஸ் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஓகேங்களா. ஓகே. சோ இந்த எக்ஸ்ப்ளோசிவ்னஸ் எதை டினோட் பண்ணுது அப்படின்னா வந்து இந்த மேக்மா சேம்பர். இது நம்ம பார்த்திருக்கோம்ல, இது வந்து கனெக்டடா இருக்கும் அப்படின்னு. ஏன்னா மேக்மா சேம்பர் கூட கனெக்டடா இருந்தா தான் தொடர்ந்து வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு மேக்மா சப்ளை பண்ணிட்டு இருக்க முடியும். ஸோ கேல்டராஸ் வந்து எதுக்கான அறிகுறி அப்படின்னா வந்து மேக்மா சேம்பர் வந்து ரொம்ப க்ளோஸ்ல இருக்கு. மேக்மா சேம்பர் வந்து பாத்தீங்கன்னா பெருசா மட்டும் இல்ல, இட் இஸ் வெரி க்ளோஸ் ஆல்சோ. ஓகேங்களா. ஸோ இப்போ கேல்டராஸ் வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரி தான் இருக்கும். ஸோ பேசிக்கா வந்து பாத்தீங்கன்னா இந்த இடத்து டோட்டலா இது வந்து பாத்தீங்கன்னா இப்படி இருந்திருக்கும். ஓகேங்களா. இப்படி இருந்திருக்கும். ஓகேங்களா. இதை ஃபுல்லா கொலாப்ஸ் பண்ணிட்டு இங்க வந்து பெரிய ஓப்பனிங் இருக்கு. ஓகேங்களா. ஸோ சம்டைம்ஸ் என்ன ஆகும் அப்படின்னா இந்த கேல்டராஸ் ஃபார்ம் ஆனதுக்கு அப்புறம் அந்த வல்கனோ வந்து டார்மண்டா ஆயிடுச்சு அப்படின்னா இந்த கேல்டரா வந்து பாத்தீங்கன்னா இது ஓப்பனிங் தானே, இங்க இருக்கிற மேக்மா வந்து உங்களுக்கு ஹார்டன் ஆயிடும், அதுக்கப்புறம் ஒரு ராக்கா மாறிடும். இங்க வந்து தண்ணி ஃபார்ம் ஆகும். ஓகேங்களா. தண்ணி வந்து உங்களுக்கு கலெக்ட் ஆகி உங்களுக்கு வந்து ஒரு லேக் ஃபார்ம் ஆகும். அதை வந்து கேல்டரா லேக்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா. ஸோ லேக்ஸ் இன் கேல்டராஸ் வந்து பாத்தீங்க அப்படின்னா வந்து கேல்டரா லேக்ஸ். கேல்டரா அப்படின்னா நம்ம என்னன்னு பார்த்திருக்கோம். ஓகேங்களா. ஸோ வல்கனோட எக்ஸ்ப்ளோசிவிட்டி ரொம்ப அதிகமா போகும்போது உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா டாப் ஆஃப் த வல்கனோ கொலாப்ஸ் பண்ணிடும். ஓகேங்களா. ஸோ அப்படி ஃபார்ம் ஆகிற டிப்ரெஷன் தான் கேல்டராஸ். அந்த டிப்ரெஷன்ல வந்து பாத்தீங்கன்னா தண்ணி தேங்க ஆரம்பிச்சுன்னா அதை கேல்டரா லேக்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேங்களா. ஸோ கேல்டரா லேக்குமே வந்து பாத்தீங்கன்னா ஒரு வல்கானிக் ஸ்ட்ரக்சர் தான். ஓகேங்களா. அடுத்து ஃபிளட் பசால்ட் ப்ராவின்சஸ். ஓகேங்களா. ஸோ ஷீல்டு வல்கனோஸ் வந்து பாத்தீங்கன்னா நம்ம மோனோலோவா வந்து 180 கிலோமீட்டர் வைட் அப்படின்னு பார்த்திருப்போம்ல. ஸோ இப்போ அந்த 180 கிலோமீட்டர் வைடையும் தாண்டி ஓகேங்களா தொடர்ந்து உங்களுக்கு சப்ளை ஆஃப் லாவா வந்துட்டே இருக்கு, சப்ளை ஆஃப் மேக்மா இருந்துட்டே இருக்கு. அப்போ வந்து லாவா தொடர்ந்து ஃப்ளோ ஆயிட்டே இருக்கும். ஓகேங்களா. ஸோ ஹண்ட்ரட்ஸ் ஆஃப் கிலோமீட்டர் எக்ஸ்டெண்ட் ஆகும். டெப்த் வந்து பல மீட்டர் டெப்த் இருக்கும். ஓகேங்களா. அது ஹைலி ஃப்ளூயிட் லாவா. ஓகேங்களா. ஸோ ஷீல்டு வால்கனோஸ்ல இருக்கிற ஃப்ளூயிட் லாவாவோட அதை விட ஃப்ளூயிடிக்கா இருக்கும். ஓகேங்களா. ஸோ அப்போ வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப தூரத்துக்கு எக்ஸ்டெண்ட் ஆகிட்டே போகும். ஓகேங்களா. ஸோ அப்போ ஆல்மோஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா thousands ஆஃப் ஸ்கொயர் கிலோமீட்டர்ஸ் ஆர் லேக்ஸ் ஆஃப் ஸ்கொயர் கிலோமீட்டர்ஸ் ஆக்குபை பண்ணும். ஓகேங்களா. ஸோ அதைத்தான் ஃபிளட் பசால்ட் ப்ராவின்சஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ பசால்ட் வந்து ஃபிளட் ஆன மாதிரி, வாட்டர் ஃபிளட் கேள்விப்படுவோம், பசால்ட் வந்து ஃபிளட் ஆன மாதிரி இருக்கும். ஓகேங்களா. அதை நம்ம ஃபிளட் பசால்ட் ப்ராவின்சஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேங்களா. ஸோ இந்தியாவில் இருக்கிற டெக்கான் பிளேட்டியூவே வந்து பாத்தீங்கன்னா இப்படி ஃபார்ம் ஆன ஒரு ஸ்ட்ரக்சர் தான். இதை டெக்கான் டிராப்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேங்களா. ஸோ மோஸ்ட் ஆஃப் த மகாராஷ்டிரா பிளேட்டியூ, டெக்கான் பிளேட்டியூ எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா இட் இஸ் a ஃபிளட் பசால்ட் ப்ராவின்ஸ். ஒரு டைம்ல வந்து பாத்தீங்கன்னா இந்தோ ஆஸ்திரேலியன் பிளேட்ல ஒரு ரப்சர் கிரியேட் ஆச்சு. அந்த ரப்சர் வழியா மேக்மா ஃப்ளோ வந்து பல ஆயிரக்கணக்கான வருஷங்கள் ஃப்ளோ ஆயிட்டு அவ்வளோ பெரிய ஏரியா வந்து பாத்தீங்கன்னா டெக்கான் பிளேட்டியூ ஃபார்ம் ஆச்சு. ஓகேங்களா. ஸோ டெக்கான் பிளேட்டியூ வந்து பாத்தீங்கன்னா வல்கானிக் எரப்ஷன்ல, வல்கானிக் ஃப்ளோல, பசால்டிக் ஃப்ளோல ஃபார்ம் ஆச்சு. ஓகேங்களா. இப்போ இந்த வல்கானிக் ராக் வந்து டிஸ்இன்டெகிரேட் ஆகுது. ஃபார் எக்ஸாம்பிள் வந்து பாத்தீங்க அப்படின்னா வந்து நமக்கு அந்த எரோஷன் இல்ல நம்ம அந்த வெதரிங் அதுல ஃபார்ம் ஆகும்போது பாத்தீங்கன்னா அந்த ராக் வந்து உதிர ஆரம்பிச்சிடும். சிதைத்தல் அப்படின்னு நம்ம சொல்லுவோம்ல வெதரிங்க்கு. ஓகேங்களா. எரோஷனுக்கு அரித்தல் அப்படின்னு சொல்லுவோம். அந்த சிதைத்தல் மற்றும் அரித்தல்னால என்ன ஆகும் அப்படின்னா வந்து அந்த டிஸ்இன்டெகிரேட் ஆகும். அப்போ டிஸ்இன்டெகிரேட் ஆகி அதுல ஃபார்ம் ஆகிறதா பிளாக் சாயில். ஓகேங்களா. ஸோ அதுல வந்து காட்டன் நல்லா விளையும். ஓகேங்களா. அதனால தான் வந்து பாத்தீங்கன்னா மகாராஷ்டிரா, அப்புறம் அந்த வெஸ்டர்ன் கர்நாடகா அதுல எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா ஏன் காட்டன் நல்லா விளையுது அப்படின்னா ஏன்னா அதெல்லாம் டெக்கான் பிளேட்டியூ சேர்ந்தது. டெக்கான் பிளேட்டியூ வந்து வல்கானிக் லேண்ட் ஃபார்ம். அந்த வல்கானிக் ராக் வந்து டிஸ்இன்டெகிரேட் ஆகும்போது பிளாக் சாயில் ஃபார்ம் ஆகும். பிளாக் சாயில் வந்து நியூட்ரியன் ரிச்சா இருக்கும். அதுல வந்து பாத்தீங்கன்னா காட்டன் கல்டிவேஷன் வந்து நமக்கு ரொம்ப கம்ஃபர்டபுளா இருக்கும். ஓகேங்களா. ஸோ கோயம்புத்தூர்லயும் பாத்தீங்கன்னா அந்த டெக்கான் பிளேட்டியோட எக்ஸ்டென்ஷன் வந்து கோயம்புத்தூர் வரைக்கும் வரும். அதனால தான் கோயம்புத்தூர் ஏரியா வந்து பாத்தீங்கன்னா பிளாக் காட்டன் சாயில் இருக்கு. அங்கேயும் காட்டன் கல்டிவேஷன் அதிகமா இருக்கு. ஓகேங்களா. ஓகே. ஸோ
இதுதான் வந்து பாத்தீங்க அப்படின்னா வந்து இந்தியால டெக்கான் டிராப்ஸ் ஓகேங்களா. ஸோ இது வந்து சதர்ன் இந்தியா ஓகேங்களா. ஸோ இங்க தெரியும் குஜராத் வந்து உங்களுக்கு தெரியுது. ஸோ இது வந்து பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு சவுத் இந்தியா, இங்க தமிழ்நாடு வரும், இங்க கேரளா, இங்க கர்நாடகா, தார்வார் கிராட்டன் அப்படின்னு இருக்குல்ல. ஸோ அது ஸோ பஸ்தர் அப்படிங்கிறது நம்ம சத்தீஸ்கர் அப்படின்னு பார்ப்போம். இந்த டெக்கான் டிராப்ஸ் அப்படின்னு பாக்குறோம்ல. ஸோ இது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா மகாராஷ்டிரா ஜோன் ஓகேங்களா. ஸோ டெக்கான் டிராப்ஸ்ங்கிறது மகாராஷ்டிரா ஜோன் ஓகேங்களா. ஸோ மோஸ்ட் ஆஃப் மகாராஷ்டிரா இது கவர் பண்ணும். இங்க வந்து பாத்தீங்கன்னா நம்ம முன்னாலே சொன்ன மாதிரி அந்த பிளட் பசால் ப்ராவின்ஸ்ல உருவான அந்த டெக்கான் பிளேட்டிவ் இருக்கு. ஸோ அதுல வந்து பாத்தீங்கன்னா அந்த ராக்ஸ் டிஸ்இன்டெகிரேட் ஆகும்போது நமக்கு பிளாக் காட்டன் சாயில் பிளாக் சாயில் ஃபார்ம் ஆகும். அந்த பிளாக் சாயில்ல காட்டன் கல்டிவேஷன் அதிகமா இருக்கும். அதனாலதான் வந்து பாத்தீங்கன்னா இந்த ஏரியா வந்து பாத்தீங்கன்னா இந்த டெக்ஸ்டைல் ட்ரேட் வந்து அதிகமா இருக்கும் ஓகேங்களா. ஓகே. ஸோ அடுத்து வந்து மிட் ஓஷியானிக் ரிட்ஜ் வல்கனோஸ் ஓகேங்களா. ஸோ இது ஒன் ஆஃப் இந்த மிட் ஓஷியானிக் ரிட்ஜ் வல்கனோஸ் வந்து ஒன் ஆஃப் த லாங்கஸ்ட் வல்கானிக் செயின் ஓகேங்களா. வல்கானிக் செயின் ஓகேங்களா. ஸோ தனி வல்கனோ கிடையாது, இட்ஸ் வல்கானிக் செயின் ஓகேங்களா. ஸோ இது வந்து பாத்தீங்கன்னா மிட் ஓஷன்ல ஓகேங்களா, ஓஷன்ல தான் அக்கர் ஆகும் ஓகேங்களா. ஸோ அதே மாதிரி எங்க அக்கர் ஆகும்னா டைவர்ஜிங் பிளேட் பவுண்டரி ஓகேங்களா. ஸோ கன்வர்ஜிங் பிளேட் பவுண்டரி, டைவர்ஜிங் பிளேட் பவுண்டரி இருக்குல்ல. ஸோ நம்ம வந்து லாஸ்ட் கிளாஸ்ல பார்க்கும்போது ஆஸ்தனோஸ்பியர் அதுக்கப்புறம் கிரஸ்ட் எல்லாம் பார்த்தோம். கிரஸ்ட் வந்து பிரிட்டில் லேயர், சிங்கிள் லேயர் கிடையாது அப்படின்னு பார்த்துருக்கோம் ஓகேங்களா. ஸோ அது வந்து உடஞ்சு நவுந்துட்டே இருக்கும் ஓகேங்களா. அப்போ ரெண்டு பிளேட் கன்வர்ஜ் ஆச்சு அப்படின்னா அது கன்வர்ஜிங் பிளேட் பவுண்டரின்னு சொல்லுவோம். ரெண்டு விலகி போச்சு அப்படின்னா அது டைவர்ஜிங் பிளேட் பவுண்டரின்னு சொல்லுவோம் ஓகேங்களா. ஸோ அந்த டைவர்ஜிங் பிளேட் பவுண்டரி வந்து பாத்தீங்கன்னா நடு ஓஷன்ல இருந்துச்சு அப்படின்னா அதை மிட் ஓஷியானிக் ரிட்ஜஸ் அப்படின்னு சொல்லுவோம். அங்கேயும் பாத்தீங்கன்னா வல்கானிக் எரப்ஷன் இருக்கும். ஏன் அப்படின்னா ரெண்டு பிளேட் ஒன்னை விட்டு ஒண்ணு நகருது அப்படின்னா வந்து கீழ இருந்து மேக்மா வந்து சாலிடிஃபை ஆகுது ஓகேங்களா. ஸோ கீழ இருந்து மேக்மா வந்து சாலிடிஃபை ஆகும். அது பேசிக்கா வந்து ஒரு வல்கானோ தான் ஓகேங்களா. ஸோ வந்து பாத்தீங்கன்னா இட் இஸ் 70,000 கிலோமீட்டர் லாங். எங்க இருந்து ஆரம்பிக்கும்னா ஐஸ்லாண்ட்ல ஆரம்பிச்சு அண்டார்டிகா வரைக்கும் போகும் ஓகேங்களா. ஸோ இது வந்து மிடில் ஆஃப் அட்லாண்டிக் ஓஷன்ல இருக்கிறதுனால சில டைம்ல வந்து இது மிட் அட்லாண்டிக் ரிட்ஜ் அப்படின்னு சொல்லுவோம். மிட் ஓஷியானிக் ரிட்ஜ் வந்து மிட் அட்லாண்டிக் ரிட்ஜ் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஏன்னா மிடில் ஆஃப் அட்லாண்டிக் ஓஷன்ல இருக்கு. இதுவும் அட்லாண்டிக் ஓஷன் மாதிரி எஸ் ஷேப்ல இருக்கும் ஓகேங்களா. ஸோ இந்த பக்கம் வந்து பாத்தீங்கன்னா ஆப்பிரிக்கன் பிளேட், யூரேஷியன் பிளேட், இந்த பக்கம் பாத்தீங்கன்னா நார்த் அமெரிக்கன் பிளேட், சவுத் அமெரிக்கன் பிளேட், இது எல்லாமே அங்க மர்ஜ் ஆகும் ஓகேங்களா. இந்த சென்ட்ரல் போர்ஷன்ல வந்து பாத்தீங்கன்னா ஃப்ரீக்வெண்ட் எரப்ஷன் இருக்கு. நீங்க நார்மலா வேர்ல்டு மேப் எடுத்து பாத்தீங்க அப்படின்னா சம்பந்தம் இல்லாம நடு அட்லாண்டிக் ஓஷன்ல எட்னா இல்ல இந்த ஆல்பா அப்படிங்கிற தீவெல்லாம் இருக்கும், எல்பா அப்படிங்கிற ஒரு தீவெல்லாம் இருக்கும் ஓகேங்களா. எதுக்குடா சம்பந்தமே இல்லாம நடு ஓஷன்ல எப்படி தீவு வந்துச்சு அப்படின்னா ஒண்ணு இல்ல, இங்க இருக்கிற எரப்ஷன்ஸ் மேல வந்து சர்ஃபேஸ் ஆஃப் ஓஷன் வரைக்கும் வந்திருக்கு, 3000 மீட்டர் வரைக்கும் மேல வந்திருக்கு. அதுலதான் அந்த ஃபார்ம் ஆனது. அதே மாதிரி மொத்த ஐஸ்லாண்ட் ஒரு கண்ட்ரி இருக்கு. இங்கிலாந்துக்கு கொஞ்சம் நார்த் வெஸ்ட்ல இருக்கும் ஓகேங்களா. ஸோ அந்த என்டையர் ஐஸ்லாண்டே வந்து பாத்தீங்க அப்படின்னா அவ்வளவு பெரிய கண்ட்ரி, ஆல்மோஸ்ட் தமிழ்நாடை விட பெரிய சைஸ் இருக்கும். அந்த என்டையர் ஐஸ்லாண்டே வந்து பாத்தீங்க அப்படின்னா வந்து உங்களுக்கு ஒரு ஃபுல் வல்கானிக் எரப்ஷன் கடல்ல இருந்து அவ்வளவு தூரம் மேல வந்து ஃபார்ம் ஆனது ஓகேங்களா. ஓகே. ஸோ அடுத்து வல்கானிக் லேண்ட் ஃபார்ம்ஸ். வேற என்னெல்லாம் லேண்ட் ஃபார்ம்ஸ் இருக்கு ஓகேங்களா. ஸோ பேசிக்கா வந்து பாத்தீங்கன்னா நம்ம பார்த்திருக்கோம் வல்கானோ அப்படிங்கிறது உள்ள இருக்கிற மேக்மா வெளியே வந்து கூல் ஆகும். வெளியே வரும்போது லாவா, அந்த லாவா கூல் ஆச்சு அப்படின்னா அது ராக்ஸ் ஃபார்ம் ஆகும் அப்படின்ட்டு ஓகேங்களா. ஸோ சம்டைம்ஸ் வந்து பாத்தீங்க அப்படின்னா அந்த ராக் வந்து பாத்தீங்க அப்படின்னா சர்ஃபேஸ் ரீச் பண்ணதுக்கு அப்புறம் நம்ம அந்த லாவான்னு சொல்லுவோம். சர்ஃபேஸ் ரீச் பண்ணதுக்கு அப்புறம் கூல் ஆகும். சில இது வந்து பாத்தீங்கன்னா உள்ளேயே கூல் ஆகும் ஓகேங்களா. ஸோ உள்ளேயே கூல் ஆச்சு, கூலிங் வித்தின் த கிரஸ்ட் அப்படின்னா அதை புளுட்டோனிக் ராக்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். மேல வந்து கூல் ஆச்சு அப்படின்னா அது வல்கானிக் ராக்ஸ் அப்படின்னு சொல்லுவோம் ஓகேங்களா. ஸோ மேல வந்து கூல் ஆச்சுன்னா அது வல்கானிக் ராக்ஸ், உள்ளேயே கூல் ஆச்சுன்னா அது புளுட்டோனிக் ராக்ஸ். ஏன் உள்ள கூல் ஆனா அது புளுட்டோனிக் ராக்ஸ் அப்படின்னு சொல்றோம் அப்படின்னா வந்து புளூட்டோ வந்து காட் ஆஃப் அண்டர்வேர்ல்ட். ரோமன் மித்தாலஜி படியோ கிரீக் மித்தாலஜி படியோ புளூட்டோ வந்து காட் ஆஃப் அண்டர்வேர்ல்ட். அதனால கீழேயே கூல் ஆச்சு அப்படின்னா அது புளுட்டோனிக் ராக்ஸ் அப்படின்னு சொல்லுவோம் ஓகேங்களா. சோ இதுல எது ஸ்ட்ராங்கா இருக்கும் அப்படின்னா வந்து புளுட்டோனிக் ராக்ஸ் தான் ஸ்ட்ராங்கா இருக்கும். ஏன் வல்கானிக் ராக்ஸ் விட புளுட்டோனிக் ராக்ஸ் ஸ்ட்ராங்கா இருக்குன்னா ஏன்னா உள்ளேயே கூல் ஆகுறதுனால ரொம்ப ஸ்லோவா கூல் ஆகும். ரொம்ப ஸ்லோவா கூல் ஆகுறதுனால அந்த கிரெயினோட அரேஞ்ச்மெண்ட் ஓகேங்களா. ஸோ லிக்விடா இருக்கும்போது கிரெயின்ஸ் இருக்கும், அந்த ராக்கி கிரெயின்ஸ், அந்த கிரெயினோட அரேஞ்ச்மெண்ட் வந்து பாத்தீங்கன்னா ஒரே டைரக்ஷன் அலைன் ஆயிரும். அதனால ஸ்ட்ரென்த் வந்து அதிகமா இருக்கும் ஓகேங்களா. ஸோ மேல கூல் ஆகிற ஒன் ஆஃப் த ராக்ஸ் வந்து பசால்ட், உள்ளுக்குள்ள கூல் ஆகிற ஒன் ஆஃப் ராக்ஸ் கிரானைட். கிரானைடோட ஸ்ட்ரென்த்தை பத்தி நான் உங்களுக்கு நான் சொல்லி தான் உங்களுக்கு தெரியணுங்கிறது இல்லை. ஸோ அது வந்து உள்ளுக்குள்ளேயே கூல் ஆகுறதுனால அது கிரானைட்டிக்கா ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கு ஓகேங்களா. ஸோ அதான் கிரானைட் ஸ்ட்ராங்கா இருக்கிறதுக்கு ஒரு முக்கியமான காரணம். ஸோ பட் நம்ம கிரானைட் மலை அப்படின்லாம் பாக்குறோம்ல, ஸோ அது வெளியே தான் இருக்கு அப்படின்னா அது கிடையாது ஓகேங்களா. ஆக்சுவலா அது உள்ளதான் இருந்திருக்கும். அதை சுத்தி இருக்கிற ஏரியாஸ் ஓகேங்களா அது வந்து எரோஷன்ல அழிஞ்சு போயிருக்கு ஓகேங்களா. ஸோ பேசிக்கா வந்து பாத்தீங்கன்னா கிரானைட் மலை வந்து நிலத்துக்கு அடியில தான் ஃபார்ம் ஆயிருக்கும் ஓகேங்களா. ஆனா கோர்ஸ் ஆஃப் டைம்ல என்னன்னா அதை சுத்தி இருக்கிற இடம்லாம் வந்து பாத்தீங்கன்னா அரிச்சு போனதுனால அது வந்து அந்த மலை எக்ஸ்போஸ் ஆயிருக்கும் ஓகேங்களா. ஸோ பட் ஆக்சுவலா கிரானைட் வந்து ஒரு புளுட்டோனிக் ராக், நிலத்துக்கு அடியில கூலான ஒரு லாவா தான் ஓகேங்களா. ஓகே. அதே மாதிரி நிலத்துக்குள்ள கூலானா அதை இன்ட்ரூசிவ் ஃபார்ம்ஸ் சொல்லுவோம். வெளியே கூலாச்சுன்னா எக்ஸ்ட்ரூசிவ், நிலத்துக்குள்ளேயே கூலாச்சு அப்படின்னா அது இன்ட்ரூசிவ் ஓகேங்களா. ஸோ இதுல வந்து நிறைய ஃபார்ம்ஸ் இருக்கு ஓகேங்களா. ஸோ சில்லு, பேத்தோலித், லாக்கோலித், டைக்கு,
அந்த மாதிரி எல்லாம் இருக்கு ஓகேங்களா. லாப்போலித் அப்படின்னு இருக்கு. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா உங்க என்சிஆர்டியில் இந்த பிக்சர் இருக்கும் ஓகேங்களா. ஸோ என்சிஆர்டி 11th புக்ல வந்து பார்த்தீங்கன்னா 11th பிசிக்கல் என்விரான்மெண்ட்ல இந்த பிக்சர் வந்து இருக்கும் ஓகேங்களா. ஸோ அதுல பாத்தீங்கன்னா ஸோ மேல இருக்கிறதெல்லாம் பாத்தீங்கன்னா காம்போசிட் வெல்கனோ, சிண்டர் கோனு, லாவா பிளேட்டியூ, கேல்டரா இதெல்லாமே எக்ஸ்ட்ரூசிவ் ஃபார்ம்ஸ் ஓகேங்களா. ஓகே, இப்போ இந்த இன்ட்ரூசிவ் ஃபார்ம்ஸை பத்தி பார்க்கலாம் ஓகேங்களா. ஸோ ஃபர்ஸ்ட் பேத்தோலித் எங்க இருக்குன்னா இங்க வந்து பாருங்க. ஸோ பேசிக்கா வந்து பாத்தீங்கன்னா மேக்மா சேம்பர் இருக்கு பாத்தீங்களா. அந்த மேக்மா சேம்பர் எங்கெல்லாம் கேப் கிடைக்குதோ அங்க வந்து கூல் ஆச்சுன்னா அது பேத்தோலித் ஓகேங்களா. இட்ஸ் a large body of magmatic material ஓகேங்களா. ஸோ பெரிய எக்ஸ்டென்சிவ் பாடியா இருக்கும் ஓகேங்களா. ஸோ இது வந்து ஆக்சுவலா உள்ளுக்குள்ளதான் ஃபார்ம் ஆகும். பட் சில இடத்துல வந்து பாத்தீங்க அப்படின்னா வந்து அது ஃபார்ம் ஆனதுக்கு அப்புறம் அது சுத்தி இருக்கிற ஏரியாஸ் வந்து எரோட் ஆனதுக்கு அப்புறம் இந்த பேத்தோலித் மட்டும் வெளியே எக்ஸ்போஸா இருக்கும் ஓகேங்களா. சோ அப்பதான் அது வெளியே உங்களுக்கு நமக்கு தெரியும் ஓகேங்களா. சோ அதாவது டெனுடேஷனல் ப்ராசஸ் வந்து பாத்தீங்கன்னா சுத்தி இருக்கிற மெட்டீரியல்ஸ் ரிமூவ் பண்ணிடும். சுத்தி இருக்கிற மெட்டீரியல்ஸ் ரிமூவ் பண்ணதுக்கு அப்புறம் அது மட்டும் எக்ஸ்போஸ்டா இருக்கும் ஓகேங்களா. சம்டைம்ஸ் வந்து பாத்தீங்க அப்படின்னா வந்து செவரல் கிலோமீட்டர்ஸ் கவர் ஆகும். மோஸ்ட்லி அது கிரானைட்டிக் பாடிஸ், ஏன்னா உள்ளுக்குள்ள தானே ஃபார்ம் ஆகுது. அப்ப கண்டிப்பா கிரானைட்டிக் பாடிஸா தான் இருக்கும். ஏன்னா உள்ளுக்குள்ள ஃபார்ம் ஆச்சுன்னா ஸ்லோவா கூல் ஆகும், ஸ்லோவா கூல் ஆச்சுன்னா ஸ்ட்ராங்கா இருக்கும் ஓகேங்களா. ஓகே, அடுத்து வந்து லாக்கோலித் ஓகேங்களா. சோ பேசிக்கா இங்க வந்து பாருங்க இது லாக்கோலித். சோ இங்க வந்து பாத்தீங்கன்னா இது லாக்கோலித். லாக்கோலித்னா எப்படி இருக்கு, ஒரு டோம் மாதிரி இருக்கு ஓகேங்களா. ஷீல்டு வால்கனோஸ் நம்ம பார்த்தா ஒரு டோம் மாதிரி இருக்கு ஓகேங்களா. டோம் மாதிரி இருக்கு, பேஸ் வந்து பிளாட்டா இருக்கு, அதே மாதிரி அது வந்து கீழே மேக்மா சேம்பரோட கனெக்ட் ஆயிருக்கு ஓகேங்களா. சோ மூணு கவனிக்கணும். லாக்கோலித்ல டோம் மாதிரி இருக்கு, பேஸ் வந்து பிளாட்டா இருக்கு, கீழே மேக்மா சேம்பர் கூட கனெக்ட் ஆயிருக்கு ஓகேங்களா. ஓகே, சோ லாக்கோலித் வந்து பாத்தீங்கன்னா லார்ஜ் டோம் ஷேப்டு இன்ட்ரூசிவ் பாடி, ஏன்னா உள்ளுக்குள்ள ஃபார்ம் ஆகுது இன்ட்ரூசிவ் வித் அ லெவல் பேஸ் ஓகேங்களா. லெவல் பேஸ், அதே மாதிரி கனெக்டட் ஃப்ரம் பிலோ ஓகேங்களா, கீழ இருந்து கனெக்ட் ஆயிருக்கு ஓகேங்களா. சோ பேசிக்கா வந்து பாத்தீங்கன்னா இது ஒரு வல்கனோ வெளியே ஃபார்ம் ஆச்சு, ஷீல்டு வல்கனோ இருக்குல்ல, அது வெளியே ஃபார்ம் ஆச்சுன்னா எப்படி இருக்குமோ அதே மாதிரி இருக்கும், ஆனா நிலத்துக்குள்ள இருக்கும் ஓகேங்களா. சோ கர்நாடகா பிளேட்டியூ வந்து பாத்தீங்கன்னா இதுக்கான பெஸ்ட் எக்ஸாம்பிள் ஓகேங்களா. சோ கர்நாடகா பிளேட்டியூ இஸ் அ பெஸ்ட் எக்ஸாம்பிள் ஓகேங்களா. அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா லாவா வந்து சில வாட்டி கிடைக்கிற கேப்ல வந்து பாத்தீங்கன்னா மேல கீழே எல்லாம் மூவ் ஆகும் ஓகேங்களா. சோ சம்டைம்ஸ் ராக்ல ஏதாவது கிராக் இருக்கு, ஹரிசாண்டல் டைரக்ஷன்ல மூவ் ஆகுது ஓகேங்களா. ஹரிசாண்டல் டைரக்ஷன்ல மூவ் ஆயிட்டு யூ ஷேப்டா இருக்குன்னு வைங்க, இந்த மாதிரி யூ ஷேப்டா இருக்கு அப்படின்னா வந்து அதை வந்து லாப்போலித் அப்படின்னு சொல்லுவோம் ஓகேங்களா. ஹரிசாண்டல் டைரக்ஷன்ல மூவ் ஆயிட்டு யூ ஷேப்டா இருக்கு அப்படின்னா லாப்போலித் அப்படின்னு சொல்லுவோம் ஓகேங்களா. சோ அதே மாதிரி மூவ் ஆகும்போது வேவியா இருக்கு, அலை அலையா இருக்கு, இந்த மாதிரி அலை அலையா இருக்குன்னா அதை ஃபேக்கோலித் அப்படின்னு சொல்லுவோம் ஓகேங்களா. வேவி மாஸ் ஆஃப் இன்ட்ரூசிவ் ராக்ஸ் ஃபேக்கோலித் அப்படின்னு சொல்லுவோம் ஓகேங்களா. சோ இது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா ஒரு கான்டுயிட் இருக்கும் ஓகேங்களா. பேசிக்கா இது எல்லாமே வந்து தொடர்ந்து மேக்மா சேம்பர் கூட கனெக்டடா தான் இருக்கும் ஓகேங்களா. அடுத்து டைக்ஸ். சோ டைக்ஸ் வந்து பாத்தீங்கன்னா பெர்பெண்டிகுலர் டு தி கிரவுண்ட் ஓகேங்களா. சோ பேசிக்கா வந்து உங்களுக்கு கிரவுண்ட் இப்படி மேல இருக்குன்னா இந்த மாதிரி ஏதாவது ஒண்ணு ஃபார்ம் ஆகும், இதுதான் டைக் அப்படின்னு சொல்லுவோம். பட் இதுவுமே பாத்தீங்கன்னா மேக்மா சேம்பர் கூட கனெக்ட் ஆயிருக்கும் சரிங்களா. இதுவுமே மேக்மா சேம்பர் கூட கனெக்ட் ஆயிருக்கும். சோ இதுவும் பாத்தீங்கன்னா மகாராஷ்டிரா சைட்ல நிறைய இருக்கு ஓகேங்களா. சோ ஒரு ஸ்டேஜுக்கு மேல இது சுத்தி இருக்கிறதெல்லாம் எரோட் ஆனதுக்கு அப்புறம் இந்த டைக்ஸ் மட்டும் செங்குத்தா வந்து வெளியே தெரியும் ஓகேங்களா. செங்குத்தா வெளியே தெரியும். இத நம்ம இதுல பார்க்கலாம். ஓகே, சோ இங்க வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா டைக்ஸ் தெரியுதுங்களா, இந்த செங்குத்தா இருக்கிறது இதுதான் டைக் அப்படின்னு சொல்லுவோம் ஓகேங்களா. இதே வெர்டிகலா இல்லாம ஹரிசாண்டலா இருக்குன்னா அதை சில் அப்படின்னு சொல்லுவோம் ஓகேங்களா. டைக் வந்து பர்பெண்டிகுலர் டு தி கிரவுண்ட் செங்குத்தா இருக்கு. சில்லு வந்து பாத்தீங்கன்னா படுத்து ஓகேங்க. கண்ணாடி சில்லு ஞாபகம் வச்சுங்க, கண்ணாடி உடஞ்சதுன்னா சில்லு சில்லா செதறிச்சுன்னா பிளாட்டா தான் இருக்கும், அதை வந்து நம்ம சில் அப்படின்னு சொல்லுவோம் ஓகேங்களா. சில் வந்து பாத்தீங்க அப்படின்னா வந்து horizontal bodies they are horizontal bodies of intrusive igneous rocks ஓகேங்களா. சோ அதே மாதிரி திக்னஸ் மாறும் ஓகேங்களா. சோ தின்னா இருந்துச்சுன்னா அதை ஷீட்ஸ் அப்படின்னு சொல்லுவோம், திக்கா இருந்துச்சுன்னா அதை சில்ஸ் அப்படின்னு சொல்லுவோம் ஓகேங்களா. சோ தின்னா இருந்தா ஷீட், திக்கா இருந்தா சில்லு, ரெண்டுமே பாத்தீங்கன்னா இன்ட்ரூசிவ் ராக்ஸ் தான் ஓகேங்களா. அதே மாதிரி ஹரிசாண்டல் டு தி கிரவுண்ட், இதே பர்பெண்டிகுலரா இருந்துச்சு அப்படின்னா அதை டைக் அப்படின்னு சொல்லுவோம் ஓகேங்களா. ஓகே, சோ இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா நம்ம வல்கானிக் லேண்ட்ஃபார்ம்ஸ் வந்து பார்த்தோம் ஓகேங்களா. சோ இதுக்கு முன்னால வந்து பாத்தீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் கிளாஸ்ல வந்து நம்ம சோலார் சிஸ்டம் பார்த்தோம், செகண்ட் கிளாஸ்ல வந்து பாத்தீங்கன்னா நம்ம இன்டீரியர் ஆஃப் எர்த் பார்த்தோம். இன்னைக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா வந்து நம்ம வல்கானிக் லேண்ட்ஃபார்ம்ஸ் வந்து பார்த்திருக்கோம் ஓகேங்களா. சோ நெக்ஸ்ட் கிளாஸ்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா வந்து எரோஷனல் அண்ட் டெபோஷனல் லேண்ட்ஃபார்ம்ஸ் பார்த்துட்டு அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா இந்த ஃப்ரைடே முடிக்கும் போது யூனிவர்ஸை பத்தி ஜென்ரலா பார்த்துடலாம் ஓகேங்களா. சோ திரும்ப சொன்ன மாதிரி கீப் ஃபாலோயிங் த டெலிகிராம் சேனல், இன்ஸ்டாகிராம் அண்ட் யூடியூப் சேனல் ஃபார் அப்டேட்ஸ் ஓகேங்களா. சோ நம்ம திரும்ப நிறைய டாபிக்ஸ் வந்து டிஸ்கஸ் பண்ணலாம். எல்லாமே நீங்க படிக்கிறதுக்கு ஈஸியா இருக்கிற மாதிரி 20 to 25 மினிட்ஸ் குள்ளதா இருக்கும் ஓகேங்களா. சோ ஆல் தி பெஸ்ட், தேங்க்யூ.